மிஅராஜுடைய இரவை மற்ற இரவுகளை விட சிறப்பாக்க கூடாது. சஹாபாக்களும் சரி, தாபிஈன்களும் சரி, அந்த இரவு எப்போது ஏற்பட்டது என்று எந்த ஒரு நாளையும் குறிப்பிடவில்லை. அது சிறப்பான இரவுதான். ஆனால் அந்த சிறப்பான இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதோ, நோன்பு வைப்பதோ, அந்த இரவை நீங்கள் பள்ளியிலே சென்று அலங்கரிப்பதோ அல்லாஹ்வுடைய தீனிலே அனுமதிக்கப்பட்டதில்லை என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய சரியான கருத்தின்படி மிஅராஜுடைய இரவு எப்போது நடந்தது என்று யாருக்கும் தெரியாது, அறியப்படவே இல்லை. அது மிஅராஜுடைய தினம் இதுதான் என்று ஒருவர் முடிவெடுத்தால், அந்த இரவிலே இப்படி வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், நோன்பை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர் அல்லாஹ்வுடைய தீனிலே அவருடைய கருத்தை புகுத்தி எல்லை மீறுகிறார், அல்லாஹ்வுடைய தீனை அவர் உருவாக்குகிறார் என்று அர்த்தமாகும் என்று சொல்கிறார்கள். இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களோ தாபிஈன்களோ இந்த மிஅராஜுடைய தினத்திலே நோன்பு வைப்பதையோ நல்ல அமல்கள் செய்வது எந்தவித ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளும் அதற்கு இல்லை என்று இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். எந்த மார்க்க அறிஞர் உங்களுக்கு அனுமதித்தார்? எந்த மார்க்க அறிஞர் உங்களுக்கு இதை செய்யுங்கள் என்று கூறினார்? வந்த சிலரை தவிர மற்ற முன்னால் சென்ற மார்க்க அறிஞர்களில் யாராவது உங்களுக்கு மிஅராஜுடைய தினத்தை கண்ணியப்படுத்துங்கள், மிஅராஜுடைய இரவிலே நீங்கள் நோன்பு நோருங்கள், மிஅராஜுடைய இரவை நீங்கள் வணக்க வழிபாடுகளை கொண்டு செழிப்பாக்குங்கள் என்று அறிவுரை செய்திருக்கிறார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை எது? ஒரு முஸ்லிம் இஸ்லாமாக எதை எடுத்து செயல்பட வேண்டும்? குர்ஆனையும் சுன்னாவையும் இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், என் தாய்மார்களே, நீங்கள் ஆண்டாண்டு காலம் இதற்காக நோன்பு வைத்திருக்கலாம், ஆண்டாண்டு காலம் இந்த இரவை கண்ணியப்படுத்தியிருக்கலாம். இப்போது தெரிந்து கொள்ளுங்கள், இது அல்லாஹ்வுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட இரவல்ல. அல்லாஹ்வுடைய இந்த இரவு கண்ணியமான இரவு தான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவுக்கென்று எந்த கண்ணியத்தையும் கொடுக்கவில்லை. இந்த இரவுக்கென்று எந்த இரவு வணக்க வழிபாடையும் அல்லாஹ்வுடைய தூதர் வைக்கவில்லை. இந்த இரவுக்கென்று சிறப்பான விசேஷ நிகழ்ச்சிகள் எதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அரங்கேற்றவில்லை, சஹாபாக்களும் அரங்கேற்றவில்லை. இந்த இரவுக்காக எந்த ஒரு நோன்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாராவது நான் நோற்பேன், நன்மைதான், நான் முடிவு செய்வேன், நன்மை தீமையை எனக்கு தெரியும், எப்படி மார்க்கத்தை புரிந்து கொள்வதென்று என்று குர்ஆன் சுன்னாவிலே இல்லாத மார்க்க கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனிலே புதுமையை ஏற்படுத்தியவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு புதுமையை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய தீனை மாற்ற பார்ப்பவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள், இந்த மிஅராஜுடைய தினத்தை கண்ணியப்படுத்தி இந்த மிஅராஜுடைய தினத்திலே நோன்பு நோற்பதோ, இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதோ, இந்த மிஅராஜுடைய எந்த விசேஷ வணக்க வழிபாடுகளை செய்வதோ அல்லாஹ்வுடைய தீனிலே புதுமையாக நுழைக்கப்பட்ட செயல். இதற்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது நன்மையாக இருந்தாலும் இந்த நன்மையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும்